தாமிரபரணி என்கிற தாமிரபரணி பொருணை. அதற்கு வடக்கே தெற்கே நிறைய திவ்யதேசங்கள் இருக்கு. அதுல 9-2 அப்படின்னு ஒரு கணக்குல பிரிக்கிறது உண்டு. 9 திவ்யதேசங்களின் சேர்த்திக்கு நவத்திருப்பதிகள் என்று பெயர். அது தாமிரபரணிக்கு வடக்கே தெற்கே இருக்கும் இந்த திவ்யதேசங்கள். இதை தவிர்த்து 2 இருக்கு. ரொம்ப உயர்ந்த திவ்யதேசம், வாமனத்துவம் விளங்கக்கூடிய திவ்யதேசம் திருக்குறுங்குடி என்கின்ற திவ்யதேசம், வானமாமலை என்கின்ற தோதாத்ரிநாதன் சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம். 9-2-11. இந்த 9 திவ்யதேசங்கள் நவத்திருப்பதியில ரொம்ப அழகா எழுதியிருப்பார் பெருமாள். அதுல கிடந்த கோலத்தில் பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்யதேசம் திருக்கோளூர் வைத்தமாநிதி என்று பெயர். 1000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த இதே தமிழகத்தில் கொஞ்சம் அப்படி இந்த டிராபிக்கை தாண்டி ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டோம்னா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமமாக இருந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்பு தோன்றிய ஒரு பெரும் வள்ளல் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி, சித்திர மாசம் ஆர்திராங்கிற திருவாதிரை நட்சத்திரத்தில் பூ உலகோர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக பொலிக பொலிக பொலிகவென்று தோன்றினாராம். ஆதிசேஷனுடைய அபராவதாரம், ஏன் திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய அபராவதாரம்னு சொல்லக்கூடிய பாஷ்யக்காரர், உடையவர், கோதாகிரஜர், திருப்பாவை ஜீயர், எம்பெருமானார், ஜெகதாச்சாரியன் என்று கொண்டாடப்பட்ட ராமானுஜர். அந்த ராமானுஜர் 2 சஷ்டியப்த பூர்த்தி கண்டருளினார். ஒரு மனிதன் வாழ்க்கையில 2 60 அனுபவிக்கணுமா. முதல் 60, அடுத்த 60 120 வயசுல அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்றா வேதத்துல. இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. அதனால 120 வருஷம்லாம் வாழ்ந்தா கம்பெனிகள் பென்ஷன் கொடுத்தே காலி ஆயிடும். சம்பளம் 30 வருஷம்னா 60 வருஷம் பென்ஷனே கொடுக்கணும். அதனால ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. அதனால பெரியோர்கள் சொல்லும் போது சதமானம் பவதி சதாய புருஷா, 100 வருஷமாவது வாழுங்கிறான். அதனால 100 வருடங்கள் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த 100 வருடங்கள் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில அதை காட்டிலும் 120 வருடங்கள் சம்பத்சரங்கள் வாழ்ந்த பெருமை சிறப்பு ராமானுஜரை போய் சாரும்.